ஜமசாவுக்கு சீட்டை போட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடம்பு எப்படி இருந்தாலும் சரி, என்னங்க நம்ம வேலை பார்த்தாத்தே நம்மளுக்கு சுறுசுறுப்பாக தெரியுது. அந்த நாள் வேகமாக பொழுதும் போகுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நண்டு அதை தான் எடுக்காது. நண்டுக்கு இன்றைக்கி லீவு. காலையிலே இன்றைக்கி அதிரி புதிரி ஆடல் பாடலோடு இன்றைக்கி இதுக்கு கிளம்பிட்டாங்க. அதனால் கொஞ்சம் போயிட்டு வர லேட் ஆகி போச்சு. அதனால் லீவை போட்டோம். எங்கே எதுன்னு சொல்ல முடியாது. சொன்னால் ஆத்தாடி நீ எவ்வளோ நீ இவ்வளோன்றீங்க. எல்லாருக்குமே பிறந்தவங்க எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள ஒரு மதம், ஒரு சாதி, ஒரு இனம் எல்லாமே இருக்குன்றத புரிய மாட்டேங்குது. எதையாவது இருந்துட்டு போகிறாங்க. நம்மளுக்கு நல்லபடியாக கருத்துக்களை சொல்கிறாங்களா, நம்மகிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்களா, அது போதும். அந்த சார்ந்த நீ அந்த சார்வை சார்ந்தவன், நீ இந்த சார்வை சார்ந்தவன்னு கிளம்பிடுவீ. எல்லாருக்குமே இருக்குமே. இல்லாமல் மதம் சார்ந்தது சாதி சார்ந்தது இல்லாமல் இருக்கியே. என்னத்தையாவது பேசுவீங்க. நான் ஜமசாவை தேய்ச்சிட்டு இங்கே வருங்க எப்படி அழகழகாக சீட்டு இப்படித்தான் ஜமசா சீட்டை தயார் பண்ணணும். தயார் பண்ணுறது எப்படின்றத கற்றுக் கொடுத்துருக்கேன். எல்லாரும் போய் உள்ளே போய் பார்த்து சமோசாக்கெல்லாம் செஞ்சு வீட்டு குடும்பத்துக்களை நல்லபடியாக காப்பாற்றி நல்ல குடும்பத்தை இது பண்ணுங்க. குடும்ப பெண்களாக சேர்ந்து முனிமா மாதிரியே உழைங்க. கண்டக்கரைன்னு இருக்கனா இதே நாட்டோட நிறம். என் நாட்டு மக்கள்லாம் இதில் இருந்து என்ன லைக் பண்ணுங்க. என் நாட்டு மக்கள் இருக்கீங்களா, லைக் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன். இதுக்கு எம்பிட்டு லைக் வருது, எம்பிட்டு கமெண்ட் வருது. கருப்பாக இருக்கேன்னு யாராவது ஓடுனீங்க லைக் பண்ணாமல், லைக் பண்ண தட்டாமல், அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் ஆங்கில நாட்டில் போய் பிறந்துடுவீங்க. வெள்ளைக்கார மாதிரி வெள்ளையை அரை வர ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே திரிய வேண்டியது. லைக் பண்ணுங்கள்.